டாக்டர் சொல்லிட்டாங்க, மெடிசின் இல்லைன்ட்டாங்க, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்களா? இருக்குங்க, நான் ரிசர்ச் பண்ணி சொல்றேன். மருந்து இருக்கு, மீட்ல இருக்கு, இயேசுவின் ரத்தத்தில் இருக்கு, இயேசுவின் சரீரத்தில் இருக்கு. லேவியராகமம் 14:1 வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பு நாளிலே அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால், அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். கொண்டு வருகிறது ஆவியானவர், அவனை வரமாட்டான், கொண்டு வர்றது ஆவியானவர். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியும் குஷ்டவியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால், சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதர்கட்டையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை மண்பாண்டத்தில் ஊற்று நீரின் மேல் கொள்ள சொல்லி, உயிருள்ள குருவியும் கேதர்கட்டையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியும் ஊற்றின் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிட கடவன். பெரும்பாலும் லேவியராகமம் புத்தகம் படிக்க மாட்டாங்க மக்கள். பைபிள் படிப்பீங்களா? படிப்பேன். என்ன படிப்பீங்க? சங்கீதம் படிப்பேன், நீதிமொழிகள் படிப்பேன். லேவியராகமம் படிப்பாங்க, படித்தாலும் புரியாது, பாஸ் ஆயிடுவாங்க, அப்படியே அதை கடந்து போயிடுவாங்க. பாஸ் ஓவர் மாதிரி அவங்க பாஸ் ஓவர் ஆயிடுவாங்க, இது நமக்கு இல்லை அப்படின்னு பாஸ் ஆயிடுவாங்க. ஒரு குஷ்டரோகியின் சுத்திகரிப்பு குறித்து பேசுகிறது. குஷ்டங்கிறது வியாதி, வியாதி மட்டுமல்ல, கொடிய வியாதி, உயிரோடு செத்துக்கிட்டு இருக்கிற வியாதி. குஷ்டம் கையில் எவ்வளோ தூரம் இருக்குன்னா தீ பட்டா கூட தெரியாது. அப்படியே கையை வச்சு அப்படியே இழுத்தா கூட ரத்தம் போகும், வலிக்காது. உயிரோடு சாகக்கூடிய வியாதி. அந்த காலகட்டத்தில் ஒருத்தனுக்கு குஷ்டம் இருந்துச்சுன்னா ஊருக்கு வெளியே அனுப்பிடுவாங்க, ஊருக்குள்ளே வர முடியாது. 10 அடி தூரத்தில் வந்தால் கூட தீட்டு தீட்டு தீட்டுன்னு கத்தணும், யாரையும் தொட முடியாது. ஏதாச்சும் ஒரு மலைக்குள்ளேயோ சின்ன புதருக்குள்ளேயோ உட்காந்துருக்கணும். முதல் முறையாக ஒரு குஷ்டம், நல்லா கவனிங்க, இது வரைக்கும் ஒரு குஷ்டரையும் இயேசுவின் காலம் வர ஒரு குஷ்டரையும் சுகமாகலை. இயேசுவின் காலத்தில் தான் முதல் குஷ்டரை சுகமாகறான். ஏன்னா மேசியா வந்து செய்யக்கூடிய சுகம் தான் குஷ்டரோகம் சுகமாகிறது. ஒரு குஷ்டரோகி சுயமாக வர்றான்னு வச்சுக்கோங்க, வெளியே வர்றான். வாசல் காக்கிறவன் கேட்குறான், வராதப்பா, நீ வெளியே போ, அங்கே போங்கிற. இல்லை, நான் சுகமாயிட்டேங்கிறான். மெய்யாவே கம்ப்ளீட்டாக சுகமாயிட்டேன், கையை பாருங்க. அப்படியே ஊருக்குள்ளே போக முடியாது. அவனுக்கு ஒரு சுத்திகரிப்பு நடத்தணும், ஆசாரியன் வரணும். ஆசாரியன் வந்து அந்த சுத்திகரிப்பு காரியங்களை செய்யணும். செஞ்சதுக்கப்புறம் சுத்தமானவன் என்று அறிவிக்கணும்பாங்க. அவனை கொஞ்சம் அடைச்சி வச்சு பார்ப்பாங்க. திரும்பி சுகமாயிட்டான்னா அவனை இந்த நடத்தி வெளியே விட்டுருவாங்க. முதல் முறையாக போய் அவன் மனைவியை தொடலாம், அவன் பிள்ளையை தொடலாம், சமுதாயத்துக்கு கல்யாணத்துக்கெல்லாம் போகலாம். ஒரு டெர்பிளான வியாதியிலேருந்து விடுதலாகிறான். இங்கே சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா, கேதர் கட்டை இருக்குது, ஈசோப்பு இருக்கிறது, அப்புறம் ரத்தம் இருக்கிறது, குருவி இருக்கா. கேதர் கட்டை இருக்கு. மீட்புக்கும் கட்டைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? மீட்புக்கும் மரத்துக்கு, கட்டை விட்டுருங்க, மரத்துக்கு சம்மந்தம் இருக்கா? அது கேதர் மரம். இயேசுக்கும் மரத்துக்கு சம்மந்தம் இருக்கு. அந்த சிகப்பு நூலுக்கும் இயேசுக்கும் சம்மந்தம் இருக்கா? இருக்கு. மத்தேயு சுவிசேஷத்தில் அவர் மேலே ஒரு சிவப்பான அங்கேயே போட்டு அவரை காரி துப்பி ராஜாவே வாழ்கன்னு சொன்னாங்க. ஈசோப்புக்கும் இயேசுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு இருக்கு. யாத்திரா 12ஆம் அதிகாரத்தில் அந்த ரத்தத்தை கொண்டு வந்து ஈசோப்பை கொண்டு தான் வெளியே தெளிக்கிறாங்க. கவனிங்க, 2 குருவி, ஒரு குருவியை அறுத்து ஒரு மண்பானைக்குள்ள இருக்கிற ஊற்று நீரில் அந்த ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசு பூமிக்கு வரும் பொழுது மாம்சமானார், ஒரு மண்பாண்டத்துக்குள்ளே வந்தார். இந்த சரீரத்தை வேதம் சொல்லும் பொழுது மண்பாண்டம் தான் சொல்லுது. இந்த மகிமையான பொக்கிஷத்தை ஒரு மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். இயேசு வரும் பொழுது ஒரு மண்பாண்டத்துக்குள்ளே வந்தார். இது இயேசுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் காமிக்கிறது. அதனால் 2 குருவி வேணும். அவருக்கு அவர் ஒருத்தர் போதும். அந்த ரத்தத்தை இந்த ஊற்று நீரில் தெளித்து, ஊற்று நீரில் அந்த ஃபுல் ரத்தத்தை விட்டுறணும்.
இன்னொரு குருவியை கையில் வச்சுக்கிட்டு கட்டை இருக்கணும், ஈசோப்பு இருக்கணும். அந்த குருவியை அந்த இதுக்குள்ளே முக்கணும், முக்கி வெளியே எடுத்து அதை பறக்க விட்டுறணும். கவனிக்கிறீங்க? இயேசு பூமிக்கு வந்தார், நமக்கு அவமானப்பட்டார், நிந்தை அனுபவித்தார். விழாவில் குத்தும் பொழுது ரத்தமும் தண்ணீரும் அவருக்கு வந்துச்சு. நம்மை மீட்பதற்காக, நம்மை ஒப்புரவாக்குவதற்காக ஒரு பூர்ணமான மீட்பின் திட்டத்தை போட்டார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மேலே ஒருத்தன் விசுவாசம் வைக்கிறான், இயேசுதான் ஆண்டவர் ரட்சகர்னு அறிக்கை எடுக்கிறான் என்றால், இந்த மனிதனை ஆவியானவர் அந்த மரணத்தோடு லிங்க் பண்ணுறார். அவர் மரிக்கலை, அவரோட கூட நானும் மரித்தேன். அவர் அந்த குருவி பறந்து மேலே போகும்பொழுது அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, அவரோட கூட நானும் நீங்களும் உயிர்த்தெழு நிரல் இருக்கு. இன்னைக்கு நம்ம மேலே ரத்தம் இருக்கா? இருக்கு. அசுத்த ஆவியலுக்கு உங்கள் மேலே ரத்தம் இருக்குன்னு தெரியும், உங்களை தொட முடியாது. கவனிக்கிறீங்க? டோட்டலாக விடுதலையாக்கப்பட்டதா அந்த குருவி வெளியே போகுது. அது இயேசு கிறிஸ்து மட்டும் இல்லைங்க, அந்த குஷ்டரோகியும் தாங்க. அதுக்கப்புறம் அவன் மேலே ரத்தத்தை தெளித்து அவன் விடுதலையாக்கப்பட்டவனா போகிறான். இந்த சம்பவம் எதை குறித்து பேசுறதுனா சுகத்தை குறித்து பேசுது. சுகமே ஆக முடியாது டாக்டர் சொல்லிட்டாங்க, வாய்ப்பே இல்லைங்க. மருந்து இல்லையாங்க? மருந்து இருக்கு, மீட்பில் இருக்கு. டாக்டர் சொல்லிட்டாங்க, மெடிசின் இல்லைன்ட்டாங்க, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்களாம். இருக்குங்க, நான் ரிசர்ச் பண்ணி சொல்கிறேன். மருந்து இருக்கு, மீட்பில் இருக்கு, இயேசுவின் ரத்தத்தில் இருக்கு, இயேசுவின் சரீரத்தில் இருக்கு. அதனால் என்ன சொன்னாலும் அப்படியே ஆடிடக்கூடாது. நாங்கள் டாக்டர் சொன்னதை கேட்டால் அப்படியே ஆடிட்டேன். ஏன் ஆடுறீங்க நீங்கள்? மீட்பில் நம்ம வேண்டிய அத்தனையும் இருக்குது.